எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் எங்கள் நிலத்தில் மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடினோம், என்னென்னலாம் பண்ணோம் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஊர் பக்கம்லாம் மாட்டு பொங்கல் ஒரு வீடு தனியாகவும் கொண்டாடுவாங்க, இல்லை 2-3 வீடு சேர்த்து கூட கொண்டாடுவாங்க. நாங்களும் எங்கள் பக்கத்து நிலத்துக்காரங்க 2 பேருமே சேர்ந்து தான் கொண்டாடினோம். மாட்டு பொங்கல்னாலே நம்ம வீட்டில் இருக்கிற மாடு கன்றுக்குட்டி எல்லாத்தையுமே சுத்தமாக கழுவி அலங்காரம் பண்ணி அதை அழகு பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷம். நாங்கள் காலையிலேயே 3 மணிக்கெல்லாம் ஏஞ்சி நாங்கள் பூஜை பண்ணுற இடத்துல நல்லா சுத்தமாக கழுவி சாணி தெளித்து கோலமெல்லாம் போட்டு 6 மணிக்குள்ளே சூரிய பொங்கல் வச்சு விட்டோம். சூரிய பொங்கல் வச்ச கையோடையே நாங்கள் சமைக்க எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாதம் பருப்பு எல்லாம் வேகிற டைமில் நாங்கள் எங்கள் மாடு கன்றுக்குட்டி எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக குளிப்பாட்டி விட்டோம். குளிப்பாட்டினதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் மாடு கன்றுக்குட்டி எல்லாத்தையுமே வெயிலில் கொண்டு போய் கட்டி விட்டோம். கொஞ்ச நேரம் அந்த ஈரோ எல்லாமே காயட்டும் அப்படின்னு. ஈரோ எல்லாம் காஞ்சதும் நாங்கள் அதுக்கு நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதுக்கு நல்லா அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அலங்காரம் பண்ண மாட்டை பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷம். நம்ம மாட்டு பொங்கல் கொண்டாடுறதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. வீட்டில் மாடு வச்சுருக்கிறவங்க தினமும் மாடு மேய்க்க காட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. மாடு மேய்க்கிறவர் மாடை பிடிச்சிட்டு போகும்போது மாடு அந்த பக்கம் இந்த பக்கம் ஏதாச்சும் போச்சுன்னா அடிப்பார். மேவு சரியாக சாப்பிட்லனாலும் அடிப்பார். மாடை மேய்க்கிறவர் மாட்டெல்லாம் அடிக்கிறதுனால எல்லா மாடும் ஒரு நாள் சேர்ந்து போய் நம்ம பரமசிவன்கிட்ட, சிவா, இந்த மாடு மேய்க்கிறவர் எங்களை தினமும் அடித்து எங்களை தொல்லை கொடுக்குறாரு, வந்து என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி எல்லா மாடுமே பரமசிவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ பரமசிவர் ஒரு நாள் கீழே இறங்கி வந்து பார்த்தாராம். அவர் பார்க்கும்போது ஊரே ஃபுல்லு கொண்டாட்டமாக இருந்துச்சா. ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் அவங்க வீட்டில் இருக்கிற மாடு கன்றுக்குட்டி எல்லாருக்குமே நல்லா குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி பெரிய பெரிய சட்டியில் சாப்பாடு எல்லாமே செஞ்சு மாட்டுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்போது அந்த பரமசிவர் இதெல்லாமே பார்த்துட்டு, நீங்கள்லாம் வந்து என்கிட்ட போய் சொல்கிறீங்களா, மாடு மேய்க்கிறவர் உங்களை அடிக்கிறாரு தொல்லை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி திரும்பியும் போயிட்டாராம். இதுதான் இந்த மாட்டு பொங்கலுக்கு பின்னாடி இருக்கிற கதை. நாங்களும் எங்கள் மாட்டை எல்லாம் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மாடை ஓட்டுற இடத்துல நாங்கள் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி சாணி தெளித்து பெரிய கோலமாக போட்டு வேப்ப இலை எல்லாமே போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சோம். மாடை எல்லாம் ஒரு இடத்துல நிற்க வச்சு வேப்ப இலையை எடுத்து அந்த மாடை சுற்றி பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு வந்தாங்க. நம்ம செஞ்சுருக்கிற சாப்பாடு எல்லாமே என்னென்ன சாப்பாடு செஞ்சுருக்கோமோ, பொரியல் கூட்டு என்ன செஞ்சுருக்கோமோ அது எல்லாமே கலந்து மாட்டுக்கு எல்லாருமே ஒரு மாட்டுக்கு கொடுப்போம். நம்ம சாப்பாடு செஞ்சு வாழை இலையில் படைப்போல் அந்த வாழை இலைக்கு மேலே சாணியில் கோபுரம் மாதிரி நாங்கள் செஞ்சு வச்சு அதுக்கு மேலே தான் மாட்டெல்லாம் ஊட்ட போகிறோம். சாணியில் செஞ்ச கோபுரத்து மேலே பால் ஊற்றி ஒரு சின்னதாக வாழைப்பழம் ஒன்று வைப்பாங்க. மாடு மேய்க்கிறவர் வந்து அந்த சாணி மேலே இருக்கிற வாழைப்பழத்தை வந்து எடுக்கணும். அவங்க பழத்தை எடுக்க போகும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க பழத்தை எடுக்காத மாதிரி தடுப்பாங்க. இல்லை பழத்தை எடுக்கும்போது சாணியை மூஞ்சியில் வச்சு அப்படியே பூசி விட்டுருவாங்க. சாணி வந்து கொஞ்சம் கூட மூஞ்சியில் படாமல் அசால்ட்டாக பழத்தை வந்து எடுத்துடணும். நம்ம தாத்தா வந்து ரொம்ப உஷாராக யாரும் பார்க்காத முன்னாடியே பழத்தை வந்து நல்லா எடுத்துட்டாரு. பழம் எடுத்து முடித்ததும் நாங்கள் எல்லா மாட்டையுமே அந்த சாணி வச்சுருப்போம்ல அதை தாண்டி போக வைப்போம். இதுதான் மாடு ஓட்டுறது, மாடை ஓட விடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாட்டை இப்படி ஓட விடும்போது பட்டாசு வெடி எல்லாமே அடிப்பாங்க. குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற பண்டிகை தான் இந்த பொங்கல். பூஜை எல்லாம் பண்ணி முடித்ததும் நாங்கள் செஞ்ச சாப்பாடை எல்லாரும் உட்காந்து சேர்ந்து சாப்பிடுவோம். எல்லாருக்கும் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.